வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடையும் பெருகுகிறது ஏகோபித்த ஆதரவு. ஊழல் கட்சியான அதிமுகவையும் செயல்படாத ஜெயலலிதா ஆட்சியையும் விரட்டியடிக்கும் என நம்பிக்கை. நெல்லையில் நாளை தொடங்குகிறது தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு. ஆண்டு கால ஊழல் நிறைந்த அதிமுக, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே மக்கள் நல கூட்டணியின் நோக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு பேட்டி. தேமுதிகவுடன் மக்கள் நல கூட்டணி இணைந்ததையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் கேப்டன் விஜயகாந்த் அணியினர் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். ஜம்மு காஷ்மீரில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் மீண்டும் கூட்டணி ஆட்சி. விரைவில் முதலமைச்சராக பதவியேற்கிறார் மெஹபூபா முப்தி. விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு அனைத்து தரப்பு மக்களிடம் அமோக ஆதரவு பெருகி வருகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் இளம் வாக்காளர்களிடம் இந்த கூட்டணி ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் மே மாதம் 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஊழல் கட்சிகளான அதிமுக, திமுக என இரண்டு கட்சிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மக்களிடத்தில் மிகுந்த எழுச்சியையும் நம்பிக்கையையும் பெற்றுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது தலைமையில் புதிய அணியை கட்டமைத்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது மாபெரும் வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் தேமுதிக 124 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணி 110 இடங்களில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாட்டில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு கேப்டன் விஜயகாந்த் அணி என பெயர் சூட்டியிருக்கிறார் அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ. அரை நூற்றாண்டு கால வரலாற்றில் அதிமுக, திமுகவிற்கு மாற்றாக ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாகி இருப்பது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு அரசியல் அமைப்புகள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் இளம் வாக்காளர்களிடையே ஏகோபித்த ஆதரவு பெருகி வருகிறது. இந்த கூட்டணி ஊழல் கட்சியான அதிமுகவையும் செயல்படாத ஜெயலலிதா ஆட்சியையும் விரட்டியடிக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வருங்காலத்து மாற்றத்தை இருக்கக்கூடிய இளம் சக்திகளான எங்களை மாதிரி மாணவர்களுக்கு இந்த புதிய கூட்டணி, இந்த மூன்றாவது கூட்டணின்ற பெரிய கூட்டணி எங்களுக்கு ரொம்ப வலு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மாணவர்களுக்கு மத்தியில் இது சிறந்த எழுச்சி அமையும். இதனால எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல பலனை நாங்கள் கொடுப்போம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணின்றதை நான் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த இரண்டு சக்திகள் என்ற அந்த சக்திகளை தாண்டி மூணாவதா ஒரு சக்தி தமிழ்நாட்டில் வருதுன்றப்பதான் தமிழ்நாடு ஒரு எழுச்சிக்கு மாநிலமா மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடிய நில மாநிலமா மாறப்போகுது. அதை நான் இப்ப மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கிச்சுக்கேன். சாதி கொடுமையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சமுதாயத்துல, ஊழலை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சமுதாயத்துல புதுசா ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கு. இந்த கூட்டணி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாணவர்களாகிய எங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் ஊழலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த, 2யும் சரி 5யும் சரி ஊழலே செஞ்சுக்கிட்டு இருந்த இவங்க 2 பேருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் மூணாவதா ஒரு கூட்டணி வந்திருக்கு. இந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி கூட்டணியா தான் அமையும். அதுக்கு எங்களோட ஒத்துழைப்பும் எங்களோட ஒருங்கிணைப்பும் கண்டிப்பா அந்த கட்சிக்கு தான், அந்த கூட்டணிக்கு தான். ஏன்னா இது எங்களை மாதிரி மாணவர்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு கூட்டணியா இருக்குன்றத நாங்க நம்புறோம். இப்ப என்னன்னா, நாங்க புதிய வாக்காளர்கள், நாங்க எல்லாமே எங்க வாக்குகள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோமே ஒரு நல்ல கட்சிக்கு போடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பாக்குறப்போ இப்போ திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக கடந்த 50 வருஷமா மிகப்பெரிய ஊழல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதிய வாக்காளர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப எங்களுக்கு என்னன்னா, நாங்க போடுற வாக்கு நல்ல வாக்கா இருக்கும்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாணவர்களாகி எங்களுக்கு எல்லாமும் மேலும் புதிய வாக்காளர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகம் அளிக்கிறதா இருக்கு. எங்க வாக்கு கண்டிப்பா நாங்க மக்கள் நல கூட்டணிக்கு தான் போடுவோம். தற்போது அரசியல் சூழலில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த தமிழக மக்களை
சுரண்டல் அரசியல்வாதிகளாக அரசியல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுடைய இரத்தங்களை சுரண்டி கொண்டிருக்கும் இந்த இரு கட்சிகளுக்கு மாற்றாக மக்களின் நன்மையை நாடக்கூடிய ஒரு மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அறிவித்துள்ளதால் அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தல் 2016 தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு அலை வீசிக் கொண்டிருக்கிறது. அது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இந்த மக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மாற்று அலை வீசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றார் போல மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இணைந்து இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணி என்று மெகா கூட்டணி அணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும். எப்படி 1967 காங்கிரஸ் கூடாரத்தை காலி செய்துவிட்டு அறிஞர் அண்ணா ஆட்சி கட்டில் அமர்ந்தாரோ அதை போன்று மே 19 கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்வார்கள். எவ்வாறு மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பக்கம் 5 பேரும் கௌரவர்கள் பக்கம் 100 பேர் இருந்தாலும் கூட இறுதியில் வெற்றி தர்மத்துக்குத்தான். அதைப்போல இப்போது அமைந்துள்ள பாண்டவர் அணி கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற பெயரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டு இயக்கமும் இணைந்து தமிழக மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் பாதையை காண்பித்திருக்கின்றது. இந்த கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு பெருவாரியான மக்கள் வாக்களித்து மே 19 என்று கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தமிழகத்தில் மக்களுக்கான ஒரு நல்லாட்சி மலர்வதற்கான முதல் விதை நேற்று தூவப்பட்டிருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தல் கேப்டன் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. 2016 கூட்டணி ஆட்சி. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நெல்லையில் நாளை தொடங்குகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நாளை தொடங்கி ஏப்ரல் 4 வரை 11 நாட்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலியில் மாநகராட்சியில் நாளை தொடங்கும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இதனிடையே அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி தேமுதிக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மனுவை சென்னை மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் வக்கீல் சந்தோஷ்குமார் தலைமை செயலகத்தில் மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பிரவேஷ்குமாரை சந்தித்து இதனை அளித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் 11 மாவட்டங்களில் மாநகராட்சியில் நடைபெற இருக்கின்றது. இதற்கு இந்த விளக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற எங்களின் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியும் மேலும் அங்கு கூட வரும் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியும் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களிடமும் காவல்துறை இயக்குநர் அவர்களிடமும் நாங்கள் தேமுதிக சார்பில் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்துள்ளோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் காவல்துறையினர் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் கீழிருந்து மெத்தனமான ஒரு போக்குடன் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது. தற்போது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்த பிறகும் அதே போக்கே நீடித்து வந்து கொண்டிருக்கின்றது. எங்கு சென்றாலும் காவல்துறையிடம் உடனே நமக்கு அனைத்து பர்மிஷன்களும் கிடைக்கவில்லை. ஆகவே அது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் இந்த கூட்டத்திற்கு விளக்க பொதுக்கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டி நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். திருநெல்வேலியை தொடர்ந்து சனிக்கிழமை தூத்துக்குடியிலும் மதுரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் பொதுக்கூட்டம் நடைபெறும். பொதுக்கூட்டத்திலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று பேசுகிறார். தஞ்சாவூர் மாநகராட்சியில் மார்ச் 28 மார்ச் 29 திருச்சியிலும் மார்ச் 30 திண்டுக்கல் மாநகராட்சியிலும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. மார்ச் 31 கோயம்புத்தூரிலும் ஏப்ரல் 1 திருப்பூரிலும் ஏப்ரல் 2 ஈரோட்டிலும் ஏப்ரல் 3 சேலத்திலும் ஏப்ரல் 4 வேலூர் மாநகராட்சியிலும் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது.
50 ஆண்டு கால ஊழல் நிறைந்த அதிமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே மக்கள் நல கூட்டணியின் நோக்கம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் மது ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு என்ற மாற்றுக் கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலில் போட்டியிடுவதாக நல்லக்கண்ணு கூறினார். உடுமலைப்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த ஜாதி ஆணவ கொலை தமிழகத்தை வெட்கி தலைகுனிய வைத்திருப்பதாக கூறினார். ஆகவே இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனியான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இதன் மீது இதில் கொலை செய்வதற்கு வந்த அவளையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளையும் கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையும் அரசையும் வலியுறுத்துகிறோம். இவர்களுக்கு உரிய பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்ற முறையில் நாங்கள் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் 30,000 ரூபாய் ஒரு செலவு. ஜாதி ஆணவ கொலை செய்பவர்களுக்கு காவல்துறையினர் மறைமுகமாக ஆதரவு அளித்து வருவதாகவும் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டினார். தேமுதிகவுடன் மக்கள் நல கூட்டணி இணைந்ததையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் கேப்டன் விஜயகாந்த் அணியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கடலூர் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் தேமுதிகவுடன் மக்கள் நல கூட்டணி இணைந்ததையும் கேப்டன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததையும் கொண்டாடும் வகையில் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று நெல்லையில் மாவட்ட செயலாளர் முகமது அலி மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபாலன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அணி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தேமுதிகவினர் மற்றும் மக்கள் நல கூட்டணியினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். தேனியில் மாவட்ட செயலாளர் எம்.என். கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தேமுதிகவினருடன் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் அறந்தாங்கி, சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கேப்டன் விஜயகாந்த் அணியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பிடிபி கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ள மெஹபூபா முப்தி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்க உள்ளார். காஷ்மீரில் முதலமைச்சராக இருந்த முப்தி முகமது சயீத்தின் மரணத்தை தொடர்ந்து அங்கு புதிய அரசு பதவியேற்கவில்லை. அவரது மகளான மெஹபூபா காஷ்மீருக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசிடம் வைத்ததே இதற்கு காரணம் என கூறப்பட்டது. இதையடுத்து அங்கு ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் பிரதமர் மோடியை மெஹபூபா சந்தித்து பேசினார். இந்நிலையில் இன்று ஜம்முவில் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக மெஹபூபா முப்தி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆட்சி அமைப்பது தொடர்பாக வெள்ளிக்கிழமை தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி இரு கட்சிகளுக்கும் ஆளுநர் வோரா கடிதம் எழுதியுள்ள நிலையில் இந்த தேர்வு நடந்துள்ளது. மீண்டும் பிடிபி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நாளை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும்படி பிடிபி தலைவர்கள் கோர உள்ளனர். இதேபோல் பாஜக தரப்பிலும் நாளை ஆதரவு கடிதம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வண்ணங்களால் களை கட்டிய ஹோலி பண்டிகை. திருப்பூரில் மாணவனுக்கு விபத்து ஏற்படுத்திய ஆசிரியை மற்றும் பல செய்திகள் தொடர்கின்றன. வட இந்தியர்களின் வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி கொண்டாட்டங்கள் நாடெங்கும் களை கட்டியன. வண்ண பொடிகளை தூவி மக்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என வட இந்தியாவில் உற்சாகம் கரை புரண்டது. அதேபோல் சென்னையில் வட இந்திய மக்கள் வாழும் பகுதிகள் வண்ணமயமாக காட்சியளித்தன. சென்னை சவுகார்பேட்டையில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஹோலி பண்டிகையில் மார்வாடிகள், நகை வியாபாரிகள் பல வண்ணப் பொடிகளை முகத்தில் பூசி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என அனைவரும் வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி நடனமாடியும் பாட்டு பாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குறைஞ்சது 3 வருஷமா இந்த தோஸ்வால் கார்டன் இதுல ஒரு மாசம் வருஷமா என்ன பண்டிகை நடக்குது, அது கிராண்டா கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்க சவுகார்பேட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க, இங்க நாங்க ரெசிடென்ஸ் இருக்கிறவங்க சுமார் ஒரு 4000 பேர்கிட்ட இருக்காங்க. மொத்தமா எல்லாருமே நாங்க ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே அந்த டோலு, பஞ்சாபி டோல், ராஜஸ்தான் டோல், அந்த மூலமா நாங்க டான்ஸ் எல்லாம் இருக்கு, சாப்பாட்டெல்லாம் இருக்கு, அப்புறம் டண்டை இருக்கு. இது வேண்டி குறைஞ்சது சுமார் ஒரு 3000-4000 பேருக்கு நாங்க பண்ணிடுவோம். இதேபோல் ஹோலி பண்டிகையொட்டி சேலத்தில் உள்ள வட இந்திய பெண்கள் மற்றும் ஆண்கள் வண்ண வண்ண பொடிகளை ஒருவர் மீது தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலமரத்துக்காடு பகுதியில் வட இந்திய மக்கள் ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். இசை மற்றும் பாடலுக்கு ஏற்ற வகையில் நடனமாடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பூம்புகார் அருகே ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் வீட்டில் சுமார் 40 சவரன் நகைகள், 80,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பூம்புகாரை அடுத்த செம்பனார் கோவில் ஜோதி நகரைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். ஓய்வு பெற்ற ரயில்வே ஓட்டுநரான இவர் தனது வீட்டின் மாடியில் மனைவி பாமாவுடன் உறங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நூதன முறையில் வீட்டின் கதவை திறந்த மர்ம நபர்கள் பீரோவை திறந்து அதிலிருந்து சுமார் 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் 80,000 ரூபாய் ரொக்கம் என அனைத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 12 நாங்கள் பட்டு தூங்கிட்டோம். திருப்பி ஏஞ்சி திடீர்னு மூச்சு பார்த்தா மணி 12:55. இப்பதான் பீரோ திறந்துச்சு. கதை வெளியில லாக் பண்ணிடுச்சு. உள் பக்கம் தாப்பா இல்லை. எடுத்து பார்த்தேன் நான். கதை வெளியில தாப்போட்டு தெரியுது. செயின், வலையில பிரேஸ்லெட், 40 பவுன், 80,000 பணம். இதனிடையே திட்டக்குடியை அடுத்த வடபாதி கிராமத்தில் ஆடு திருடிய தலைமை காவலர் மகன் உள்ளிட்ட 2 வரை சிறைபிடித்த கிராம மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அவர்களை கைது செய்யாமல் சமாதானம் செய்ய போலீசாருடன் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் கைது செய்தனர். இதுவரை 53 ஆடுகள் மற்றும் 3 கறவை மாடுகள் களவு போய் இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். விவசாயிகள் தற்கொலையை தடுக்க உழவர் ஆணையத்தின் பரிந்துரையை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயி பாலன் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 2000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளதாகவும் இதனால் உற்பத்தி செலவுடன் 50% சேர்த்து விலை கிடைக்க வகை செய்ய வேண்டும் என்ற உழவர் ஆணையத்தின் பரிந்துரையை அமல்படுத்த போராட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேசிய உழவர் ஆணையம் பரிந்துரைத்த விலையை உடனே செயல்படுத்த வேண்டும். அதுவரை அரசு, கூட்டுறவு, தனியார் கடன் எதையும் வசூலிக்க கூடாது என்று இந்த ஆர்ப்பாட்டம் கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டை தனி உணவு மண்டலமாக்கி தமிழ்நாட்டு விளைபொருட்கள் தமிழ்நாட்டுக்கு சந்தையாக மாறுவதற்கு வழி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம்.
இதனிடையே குடிநீர் கேட்டு திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்து அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலக்கோட்டை கிராமத்தில் குடிநீர், கழிப்பிடம் மற்றும் சாலை வசதி என எவ்வித அடிப்படை வசதிகள் எதுவும் கடந்த 5 ஆண்டுகளாக செய்யப்படவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். திருப்பூரில் அரசு பள்ளி ஆசிரியைக்கு டீ வாங்கச் சென்ற மாணவன் விபத்தில் சிக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட இடுவாயில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இதில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் கிருஷ்ணசாமியை டீ வாங்கி வர சொல்லி அறிவியல் ஆசிரியை மணிமேகலை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் டீ வாங்குவதற்காக சைக்கிளில் சென்று கொண்டிருந்த அந்த மாணவன் வாகனத்தின் மீது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட மாணவன் பலத்த காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவன் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நாங்கள் 2 பேருமே பவர்லூம் தெரித ஓட்டுறோங்க. அவங்க எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறாங்க இடுவாயிலையும். ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு டீ வாங்க தாட்டி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கையில் அடியானதுங்காட்டி பரவாயில்லைங்க. இன்னும் எந்த டீச்சரும் இல்லைங்க, எந்த வாத்தியாரும் இல்லைங்க. இதே பெரிய பாதிப்பாக இருந்தாலும் அவங்க இப்படித்தானே வந்து நிற்பாங்க. எங்களுக்கு பயம் போனது தாங்க. இதோ கையோடு போங்காட்டி தான் பரவாயில்லைங்க. இன்டர்வல் எல்லாம் டீச்சர் விட்டு 20 ரூபா கொடுத்து டீ வாங்கிட்டு வாடா. நான் அவரை சைக்கிள் டீச்சர் கேட்டப்ப சைக்கிள் வாங்கிட்டு வந்தான். அவரை முக்கு திரும்பும் போது வண்டிக்கார வந்து அடிச்சுட்டான். அப்புறம் டெய்லி 2 பேரத்தை தாட்டுறாங்க 7th இருந்து. அப்புறம் கிரவுண்டு சுத்தம் பண்றதெல்லாம் நாங்க தான் பண்ணுவோம். கிளாஸ் ரூம் போட்டுறதெல்லாம் நாங்க தான் பண்ணுவோம். கையில் அடி வண்டி. படிக்கும் மாணவர்களிடம் வேலை வாங்கக்கூடாது என அரசு அறிவுறுத்தியும் இதனை கண்டுகொள்ளாமல் செயல்பட்ட ஆசிரியை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட கல்வி அதிகாரி முருகனை தொடர்பு கொண்டு கேட்டபோது முரண்பாடாக பதிலளித்தார். மதிய உணவு இடைவேளைக்காக மாணவன் வெளியில் சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும், இருப்பினும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் தடையை மீறி வரும் 16ஆம் தேதி கள் விற்பனை செய்யப் போவதாக தமிழ்நாடு கள் இயக்கம் அறிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி, கேரளாவில் கள்ளிலிருந்து நீரா என்ற பானம் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் மதுவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அந்த மாநில அரசு மதுவால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்டி வருவதாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் கள்ளிற்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து வரும் 16ஆம் தேதி தடையை மீறி கள் விற்பனை செய்யப் போவதாக தெரிவித்துள்ளார். கள் இறக்குவதும் பருகுவதும் எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் கேரளாவிலே இருந்து காந்தி சொன்ன புளிக்காத, போதை தராத, ஆல்கஹால் இராத கேரள அரசும் இந்திய அரசும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய இந்த புளிக்காத கள்ளை நீராவை வரும் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி திருச்சி மத்திய பேருந்து நிலைய வளாகத்திற்குள் காலை 11 மணி அளவில் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பதாக இருக்கின்றோம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து வாட்சன் ஓய்வு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஷேன் வாட்சன் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். நடைபெற்று வரும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டுடனான தமது பயணத்தை நிறைவு செய்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதுவே ஓய்வு பெறுவதற்குரிய சரியான தருணம் என தாம் கருதுவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானுடன் நடைபெறும் போட்டியே அவரது சர்வதேச போட்டியாக இருக்கும் என கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் ஆஷல்ஸ் தொடருடன் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற வாட்சன் செப்டம்பர் மாதம் வரை ஒருநாள் போட்டிகளில் இருந்து புறக்கணிக்கப்பட்டார். 34 வயதான வாட்சன் இதுவரை 59 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 3731 ரன்களும் 190 ஒருநாள் போட்டிகளில் 5757 ரன்களும் எடுத்துள்ளார். அத்துடன் 168 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார். 56 20 ஓவர் போட்டிகளில் விளையாடி 1400 ரன்களை வாட்சன் எடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.